சென்னை கொளத்தூரில் கடந்த 1ஆம் தேதி இரவு போதை ஆசாமிகள் சாலையில் சென்ற நபரை துரத்தி வெட்டிய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்த புகாரின் கைதான வீட்டின் உரிமையாளர்கள் உட்பட இருவரும் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், விவரங்கள். கடந்த 1ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் கொளத்தூர் கிரிஜா நகர் பகுதியில் மாசி என்ற ரவுடியின் தலைமையிலான ஒரு கும்பல் அந்த சாலையை சென்று கொண்டிருந்த ஒரு பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டவரை கொளத்தூர் மற்றும் கோயம்பேடு பகுதியில் வெட்டியது. இந்த கும்பல் தொடர்பான தாக்கிய நபர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் சரணடைந்தார்கள். 2ஆம் தேதி கார்த்திக் என்பவரை கொடூரமாக துரத்தி வெட்டக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டது. இந்த காட்சிகளை வெளியிட்டதாக கூறி ஹரி என்பவரும் மற்றொரு நபரும் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பா மனோஜ் கிரண் என்ற நபர் கொளத்தூர் செல்லியம்மன் நகர் பகுதியை சேர்ந்தவர், அதே போல கொளத்தூர் கங்கையம்மன் கோயிலை சேர்ந்த ஹரி என்ற நபர் இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். இருவரும் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் மற்றும் விரும்பத்தகாத நிகழ்வை சமூகத்தில் பதிவிடுதல் உள்ளிட்ட 2 பிரிவின் கீழ ராஜமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தார்கள். தற்போது அவர்கள் விசாரணைக்கு பின்பு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மனோஜ் கிரணும் ஹரியும் அந்த சமூக வலைத்தளத்தில் இந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு பொது அமைதிக்கு பங்கம் விளைக்கும் வகையில் நடைபெற்றதாக கூறி அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் தற்போது காவல் நிலைய ஜாமீன் விடுவிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தான் இந்த குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டதால் அவர் 2 பேரும் கைது செய்யப்பட்டதாக சமூக குற்றச்சாட்டிய நிலையில் தற்போது அவர் 2 பேரும் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.